என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜனாதிபதி ஆட்சி வந்துட போது, இல்லை கவர்னர் ஆட்சி வந்துட போதுன்ட்டு நாங்கள் பிஜேபி இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் வந்துட போதுன்ட்டு நாங்கள் முதல்ல போயிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்டோம். காங்கிரஸ் போனாங்க, அடுத்தது சிபிஎம் சிபிஐ வெளியிலேருந்து ஆதரிச்சாங்க. வந்து சண்முகம், சிபிஎம் சண்முகம் தெளிவாக சொல்லிட்டார், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணின்னு ஒன்று கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது வந்து இன்னும் 3 மாதத்தில் ஆட்சிக்கு வரும், அதற்கான ஏற்பாடுகளை பாருங்கன்னா, ஜனநாயக ரீதியில் வந்து அந்த 118 இடங்களுக்கு வேலை வச்சிருக்கும் போது நீங்கள் ஆட்சியை கோக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த காங்கிரஸ் ராகுலை போட்டு தாக்குறாங்களே சார். பாலிடிக்ஸில் அடுத்தது என்ன தான் முக்கியம். இவன் போயிட்டா அவ்வளோதான், காங்கிரஸ் போயிட்டா அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு நேஷனல் லெவலில் யார் இருக்கா? 29 நீங்கள் எப்படி கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்க? பிரைம் மினிஸ்டர் சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க. விஜயோட ஏதோ ஒரு ஆக்ஷன்னால அவங்க வந்து கோவப்பட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, இல்லைன்னா மறுக்க முடியாது. ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பண்ணுறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அவர் வந்து மோடியை எதிர்க்கிற ஆட்களே எதிர்க்கிறார் தெரியல. அதனால் அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், திரு ஸ்டாலின் அவர்கள் விஜய் ஆட்சி எங்களுடைய தயவில் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சார் அது? இல்லை, அதாவது வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருந்த விசிகா, யூஎம்எல், அப்புறம் சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் ஒரு 3 எலெக்ஷனை வெற்றியை பார்த்தாங்க. இந்த எலெக்ஷனில் தோற்றுட்டாங்க. சரி, ஜனாதிபதி ஆட்சி வந்துட போது, இல்லை கவர்னர் ஆட்சி வந்துட போதுன்ட்டு நாங்கள் பிஜேபி இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் வந்துட போதுன்ட்டு நாங்கள் முதல்ல போயிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்டோம். காங்கிரஸ் போனாங்க, அடுத்தது சிபிஎம் சிபிஐ வெளியிலேருந்து ஆதரிச்சாங்க. ஐஎம்எல் விடுதலை சிறுத்தைகள் உள்ளே போய் அமைச்சரவையிலே பங்கு பெற்றாங்க. இப்போ இவருக்கு என்னென்னா வந்து ஸ்டாலினுக்கு என்னென்னா, இவங்களாம் நம்ம கூட்டணி கட்சிகள் நம்மகிட்ட கேட்டுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த டோனில் அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சண்முகம், சிபிஎம் சண்முகம் தெளிவாக சொல்லிட்டார், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணின்னு ஒன்று கிடையாது, மதச்சார்பற்ற ஒரு கூட்டணின்னு கிடையாது. நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஆதரிக்கின்ற முடியும் சுதந்திரமாக தான் நாங்கள் எடுத்தோம், யாரையும் நாங்கள் கேட்டு எடுக்கலைன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுக்குள்ள ஒரு கிளைக்கதை மாதிரி ஒன்று ஓடிச்சு. தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுகவை உள்ளே உட்கார வச்சு திமுக வெளியிலேருந்து ஆதரிக்கிற மாதிரி, அதுக்கு பாஜகவுடைய ஆசீர்வாதம் உண்டு அப்படின்ற மாதிரி பேச்சுறது, அது நடக்காத போச்சுன்றது உண்மை. அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு காங்கிரஸ் போய் தாவேக்காவோட சேர்ந்துட்டான்றதும் உண்மை, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது என்னென்னா, இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஏதோ இவருக்கு சொல்லிட்டு தான் அங்கே போய் சேர்ந்தா மாதிரியும், இவங்க சொன்ன உடனே அவங்க வாபஸ் வாங்கிட்டு வந்த மாதிரியும் அப்படிலாம் பேசுகிறாரு ஆக்சுவலாக. பட் அது வந்து கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு மதிப்பீடு. அது மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் வந்து அவங்க அங்கே போயிட்டாங்க. பிசிகாவும் ஐஎம்லும் ஆட்சியிலேயே பங்கு. அதில் நீங்கள் அவங்க இன்ஃபேக்ட் அவங்க தாவேக்காவோட கூட்டணி கட்சியாக மாறிட்டாங்க. கூட்டணி ஆட்சியில் மட்டும் இல்லை, அவங்க கூட்டணி கட்சியாக மாறிட்டாங்க. நாளைக்கு வந்து அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனியாக ஒரு அணி வைப்போம், இல்லை அவங்க கூட சேர மாட்டோம்னு தாவேக்காட்ட சொல்ல முடியாது. தாவேக்கா கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அவன் என்ன கொடுக்குறாலும் வாங்கிட்டு அங்கேயே இருக்கணும். இல்லாட்டி வேறு வழிகள், இல்லாட்டி நீங்கள் பிரிஞ்சு அமைச்சரை விட்டு வெளில வரணும், ஆட்சியில் வாபஸ் வாங்கிக்கணும், ஆதரவு வாபஸ் வாங்கிக்கணும். சிபிஐ சிபிஎம்முக்கு அந்த முடிவு கிடையாது, அவங்க வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. நாளைக்கு எலெக்ஷன்ஸில் அவங்க எந்த மாதிரி முடிவு வேணால் எடுப்பாங்க, அது நம்ம சொல்ல முடியாது. அதனால் இவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது வந்து இன்னும் 3 மாதத்தில் ஆட்சிக்கு வரும், அதற்கான ஏற்பாடுகளை பாருங்கன்னா, ஜனநாயக ரீதியில் வந்து அந்த 118 இடங்களுக்கு வேலை வச்சிருக்கும் போது நீங்கள் ஆட்சியை கோக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன மாதிரி ஆட்சியை கோப்பீங்க? நீங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகளை பற்றி விமர்சிங்க, மக்களை திரட்டுங்க அப்படி சொன்னீங்கன்னா அதோட விஷயம் வேறு. நீங்கள் ஆட்சி கவிழும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்காத ஒரு விஷயத்த, ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை பேசி தான் நீங்கள் வந்து தொண்டர்களை தக்க வைக்கணும். நீங்கள் அந்த விஷயத்துக்கு நீங்கள் போகாமல் ஆட்சி கவுந்துரும் நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படி தான் நீங்கள் 17, 18 அப்படி சொன்னீங்க. கடைசியில் எடப்பாடி கண்டினியூ பண்ணார். அதனால் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் விஜயோடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் விரோத விஷயங்கள் ஏதாவது நடந்ததுன்னா அதை எடுத்து நம்ம போராடணும்னு அந்த வகையில் தான் நீங்கள் பாலிடிக்ஸை பண்ண வேண்டியிருக்குமே தவிர, தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி கவுந்துரும்னு நினச்சி நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறது தேவையில்லாத ஒரு விஷயம். எடப்பாடிங்கிறது அதே மாதிரி தான் சொல்கிறார். ஆமாம், 4 நாற்காலிக்கு 4 கால் இருக்குது, அதில் 2 கால் இது, மீதி 2 கால் இதுதான். அதுவும் அவரும் அப்படி தான் சொல்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் என்னென்னா, ஆட்சியை திமுகவுக்கு ஆட்சியை பறி கொடுத்ததுல பயங்கர அதிர்ச்சி, அதிமுகவுக்கு நம்ம எதிர்கட்சியாக கூட வர முடியல அந்த அதிர்ச்சி அவங்களுக்கு. அவங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி வருத்தம் அடைகிறதுல நமக்கு புரியுது, நியாயம் புரியுது. ஆனால் இந்த மாதிரி ஆட்சி கவுந்துருன்னு சொல்றதுல வந்து ஒரு யதார்த்த நிலைமையை பிரதிபலிக்கிற மாதிரி இல்லை அது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ மே 13ஆம் தேதி தான்
சட்டமன்றத்தில் நிரூபித்தார். அப்படி இருக்க நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அப்படி இருக்க ஒரு ஆளுங்கட்சியின் மீது இது பெரும்பான்மைகளன்ட்டு எந்த ஒரு தீர்மானம் கொண்டு வர முடியாது இல்லையா சார்? முடியாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் ஒரு முன்னாள் முதல்வர் இப்படி சொல்லி இருக்கிறாரு? அது நிச்சயமா விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர் எப்படி சொன்னாலும் நமக்கு ஆச்சரியம். ஆமா இருக்கு. இன்னும் 4 மாதங்கள் இருக்கு. ஆமா, 6 மாதம் முடிஞ்ச பிறகு அடுத்த தீர்மானமே கொண்டு வர முடியும். அப்பனா எப்படி இது எது வச்சு அவர் சொல்றாரு? தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி சொல்லலாம், அதுக்கு வேற மாதிரி சொல்லணுமே தவிர ஆட்சி கவுந்துருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா 3 மாசம் கூட நீடிக்காது அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். ரைட் சார். ஆனா அவருக்கு கொஞ்சம் அதிகபட்சமா எஸ்டிமேட் பண்றாரு. அது தப்பு. அது ஆக்சுவலா இல்ல, அவரால் இது தாங்க முடியல. இந்த தோல்வியை தாங்க முடியல. அவர் அது வேற தோற்று விட்டோமோன்ட்டு அந்த இது தோல்வியும் தாங்க முடியல, அவரோட தோல்வியும் தாங்க முடியல. அது அவர் நிறைய செஞ்சுமே தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் இருக்கலாம், கரெக்ட். இதை விட காமராஜர் எல்லாம் தோக்கடிச்ச நாடுதான் அது. ஆமா சார். அண்ணாவே தோக்கடிச்ச நாடுதான் அது. இந்திரா காந்தியே தோத்து போனாங்க, அதெல்லாம் வாஜ்பாய் தோத்து போயிருக்காரு. அதெல்லாம் நடந்த நாடுதான். ஜெயலலிதாவும் தோத்து போயிருக்காங்க. அப்ப அதெல்லாம் தோத்து போயிருக்கும் போது இந்த ஒரு தோல்விக்காக மனம் அவர் ஜீரணிக்க முடியல. இது மனமுடைய வேண்டிய எதிர்பார்த்து நம்ம தான் ஆட்சி 2026 அந்த மண்கோட்டை இடிந்து விட்டதுனால அவர் இப்படி எல்லாம் பெணாத்த வேண்டியதா போச்சு. கோட்டையோ இரும்பு கோட்டையோ இல்ல வெண்கல கோட்டையோ இடிஞ்சது, கோட்டை இடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க, அவ்வளோதான். சில விஷயங்கள் நீங்கள் கீழே கவனிக்கலை, அது உங்கள் காலை வாரி விட்டுடுது. ஆக்சுவலாக நீங்கள் அடுத்த கட்டமாக ஜனநாயகத்தில் நீங்கள் அடுத்த 5 வருடம் பொறுமையோடு இருக்கணும். இல்லை அவங்களா தானாக கவுந்தாங்கன்னா அது வேறு விஷயம். நீங்கள் உங்களாலேயோ இல்லை அது கவுரவம்னு நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சமான எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக சார் இது ஒன்று போயிடுச்சா. இன்னொன்று, அதாவது திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி இன்டாக்டாக இருந்தது. ஆனால் அது ராகுல் காந்தி எடுத்த நடவடிக்கையால் போயிடுச்சுன்னா அது வேற பயங்கரமா இருக்கு சார். அந்த காங்கிரஸ் ராகுலை போட்டு தாக்குறாங்களே சார் திமுக. இல்லை ராகுலை போட்டு தாக்குறாங்கன்னா இந்த கூட்டணி திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்தபோது அது நல்ல ஒரு 3 தேர்தலை வெற்றியை பார்த்து 26 தேர்தல் நோக்கி போகும்போது அந்த கூட்டணியோட இமேஜை முதல்ல டேமேஜ் பண்ணது காங்கிரஸ். நல்ல கட்டுக்கோப்பாக வந்த இமேஜை டேமேஜ் பண்ணாங்க. என்ன காரணம்னா அதிகமான இடங்கள் கேட்டாங்க, ஆட்சியில் பங்கு ஏதோ கேட்டாங்க, இல்லை தாவேக்காவோட கூட்டணியில் போகணுன்ட்டு ராகுல் காந்தி விரும்பினார். ஆனால் சோனியா காந்தி விரும்பலை. ராகுல் காந்தி விரும்பினபடி நடக்கலை. சோனியா காந்தி உள்ளே பூந்து சிதம்பரத்தை விட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸோட திமுக போயிடுச்சு. ஆனால் ராகுல் காந்தி சென்னைக்கு வந்தவர், தமிழ்நாட்டுக்கு வந்தவர், ஸ்டாலினோட ஒரு கூட்டம் கூட அவர் பேசவே இல்லை. அவருக்கு நல்லாவே ஒரு அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு அவர் போயிட்டார். அவர் ஆக்சுவலாக மாணிக் தாக்கூர் போன்றவரெல்லாம் மோசமாக விமர்சித்தாங்க, பிரவீன் சக்கரவர்த்திலாம் மோசமாக விமர்சித்தாங்க. அப்புறம் தேர்தலுக்கு அடுத்த நாள் இவங்க அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணுறாங்க, திமுக அப்படின்னு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் போயிட்டு இருக்குன்னொன்னே காங்கிரஸ் அதை ஒரு காரணமாக சொல்லி போயிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடியே அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் தான் இருந்தாங்க. அப்புறம் போயிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போது இவங்களுக்கு என்னென்னா காங்கிரஸ் நம்மளை முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வருது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் இந்த எமோஷன்ஸ்க்கு சென்டிமெண்ட்டுக்கெலாம் இடமே கிடையாது. முதுகில் குத்துறது, மார்பில் குத்துறது, வயிற்றில் குத்துறது, தலையில் குத்துறது, இதெல்லாம் நீ எதிர்பார்த்து என்றைக்குமே இருக்கணும். என்றைக்குமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கணும். அதனால் இப்போ துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் தேவையில்லாத விஷயம். அடுத்தது என்ன, பாலிடிக்ஸில் அடுத்தது என்ன தான் முக்கியம். இவன் போயிட்டான், அவ்வளோதான். காங்கிரஸ் போயிட்டான், அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு நேஷனல் லெவலில் யார் இருக்கா? உங்களுக்கு நேஷனல் லெவலில் இப்போ யாரும் இல்லை. 29 நீங்கள் எப்படி கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு யார் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாங்க? யாரை பிரைம் மினிஸ்டர் சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க? இப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணணுமே தவிர நீங்கள் ராகுல் காந்தியை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தேர்தல் 29 தேர்தல் நேரத்தில் ராகுல் காந்தியை கூட மறுபடியும் காங்கிரஸை கூட மறுபடியும் உங்ககிட்ட வந்தாலும் வரலாம். அரசியல்ன்றது சுத்தின்டே இருக்கும் எப்போதும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அப்படியே, அதாவது கலைஞர் பிறந்த நாளைக்கு ராகுல் காந்தி அந்த கலைஞருடைய போட்டோக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் சார். பார்லிமெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு அந்த கலைஞர் கருணாநிதி இதுக்கு மலர் தூவி பண்ணாராமா. ஏன்னா முன்னங்கேட்ட தமிழகத்துக்கு வரும்போது அந்த யூடியூப்ல கலைஞர் கூட பார்க்கல, அண்ணா அறிவாலயத்தையும் பார்க்கல, எதுவுமே. அப்படி இருக்கப்ப இப்ப வீந்து போய் செய்யறாரு இல்ல சார். நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் அவர் கூட ராகுல் காந்தி கூட ஏன் செய்கிறாருன்னா நாளைக்கு என்ன சுச்சுவேஷன் வரும்னு தெரியாது. அதனால் இன்றைக்கி கருணாநிதிக்கு ஒரு மரியாதை பண்ணிட்டு விட்டுலான்னு நினைக்கிறார். அதனால் இவங்களுமே இதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் பாலிடிக்ஸில் இது இப்படி தான் இருக்கும். நம்ம அடுத்த கட்டமாக பொலிட்டிக்கலாக என்ன பண்ணணும், நம்ம அடுத்தது 3 வருஷம் எப்படி காலத்தை ஓட்டுறது, எப்படி சர்வே பண்ணுறது, எப்படி கட்சியை பலப்படுத்துறது, எப்படி லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுறது, எப்படி நேஷனல் பாலிடிக்ஸை பண்ணுறது, அந்த ஆங்கிளில் போகணுமே தவிர
காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. காங்கிரஸ் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி சார். அவங்க எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கட்சிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதிகாரத்தில் பங்கு பெறுவது இயற்கையான விஷயம். அவன் பங்கு பெறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. 59 வருஷம் கழிச்சு நீங்க ஆட்சியில தமிழ்நாட்டில் பங்கு பெறீங்கன்னா காங்கிரஸுக்கு அது ரிவைவல் தானே அது. ஆமா, அது எப்படி அவங்க விட்டுருவாங்க அவங்க? அதனால அவங்க வந்து அந்த விஷயத்த அனுபவிக்க தான் செய்வாங்க. அதனால நீங்க வந்து அதை பார்த்து நீங்க ஐயோ அவங்க போயிட்டாங்களே, அவங்க முதுகில் குத்திட்டு போயிட்டாங்களே, என்கிட்ட சொல்லிட்டு போறது சொல்லாம போறது, போயிட்டாங்க அவ்வளவுதான். அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? நீங்க உங்க கட்சியை எப்படி பலப்படுத்த போறீங்க? இந்த மாநில அரசு எதிர்த்து எப்படி போராட போறீங்க? பார்லிமெண்ட்ல என்ன பண்ண போறீங்க? நேஷனல் இஷ்யூஸ் என்ன பண்ண போறீங்க? நேஷனல் பார்ட்டி உங்களுக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது, அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? அகில இந்திய அரசியல் எப்படி நடத்த போறீங்க? 22 MP இருக்காங்க. இப்படி நீங்க பார்த்துட்டு போடுமே தவிர ராகுல் காந்தியை துரோகின்னு சொல்றதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது சார். அரசியல்ல இதெல்லாம் நீங்க 2003 வந்து டக்குன்னு வாஜ்பாய் முதுகில் குத்திட்டு UPAக்கு போறீங்கல்ல, அது எப்படி ஏத்துட்டாங்க? அங்க முரத்தொலி மாறன் இதுக்கு வந்துட்டு டெத்துக்கு வந்துட்டு போனார்ல வாஜ்பாய், நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா, அது ஒன்று 2014 இதே கருணாநிதி தான் கூடா நட்பு கேடா முடியுன்ட்டு முடிச்சாங்க. 2014 திருப்பிய கூட்டணிக்கு வச்சுட்டாங்கல்ல. அதே தான் சார். அதே 2013 நீங்க விலகி போனீங்க காங்கிரஸ் கூட்டணி விட்டு. 2016 மறுபடியும் வந்தீங்களா இல்லையா? ஆமா, 14 தோத்தீங்க தனித்தனியாக. 2016 மறுபடியும் வந்தீங்கல்ல. அதான் பாலிடிக்ஸ்ல எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். நீங்க அதனால வந்து இப்போ ஒரு துரோகின்னு சொல்றதுல அதெல்லாம் திட்டத்தில் ஒன்றும் அர்த்தம் இல்லை. அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணணும்னு பாருங்க. ஆனா இது இந்த நடவடிக்கை பார்த்தா இப்ப திமுகவுடைய நடவடிக்கை பார்த்தாலும் சரி, திரு ஸ்டாலினுடைய நடவடிக்கை பார்த்தாலும் திரும்பவும் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வைக்கக்கூடாத வாய்ப்பு இல்லாம தான் சார் போகுது. அதான் சார், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சார். அதுக்கப்புறம் 80ல் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி அதெல்லாம் வந்து யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது மதுரையில். ஆமா, ஆனால் இந்த துரோகி சொல்றதெல்லாம் இதனாலேயே காங்கிரஸ் மீண்டும் திமுக கூட்டணி வராது, அதெல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அரசியலில் என்ன வேணா எப்போ வேணா இல்லை. ஒன்னங்கிட்ட தமிழகத்தில் கைம்பெண்ணுக்கு மாதம் இது தர சம்பளம் தரோம், அந்த இது வேணும்னா உதவித்தொகை தர, அதுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க, நாங்கள் தரோன்ட்டு இப்படிப்பட்ட கருணாநிதியே சொன்னாரு சார். இவ்வளவு மோசமாலாம் பேசியிருக்காங்க சார். அதனால நான் காங்கிரஸை பற்றி மோசமாக பேசியிருக்காங்க, பிஜேபியை பற்றி மோசமாக பேசியிருக்காங்க. அதனால வந்து பிஜேபியோட மறுபடியும் திமுக வந்து உறவு கொள்ளுமானா நீங்கள் இன்னும் அடுத்த 6 மாதத்தில் சுச்சுவேஷன் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது சார். அது எப்படி சார் 15 வருடங்களாக 2019, 2021, 2026 வரைக்கும் 2020 பாஜகவை கடுமையாக விமர்சித்து விட்டு அதுதான் வெற்றி சூத்திரம்ட்டு அப்படி இருக்கிறப்ப இப்ப எப்படி சார் சேருவாங்க? அரசியல் எதுக்காலம் நடக்கலாம். 98ல் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. 13 மாதம் ஆட்சி கவுந்தது. 99ல் என்னாச்சு? திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தாங்க இல்லையா? ஆமா. 2004 என்னாச்சு? திமுகவும் UPA காங்கிரஸும் சேர்ந்தாங்களா இல்லையா? அதனால இதெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்தது தான். 2004 நடுவில் 99ல் வேண்டாம்னு சொன்ன பாஜக வேண்டாம்னு சொன்ன ஜெயலலிதா 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜகவோட சேர்ந்தாங்களா இல்லையா? சேர்ந்து தோத்தாங்க. அப்புறமா நாங்க எந்த ஜென்மத்திலும் நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க சார். இல்ல, அவங்க எந்த ஜென்மத்திலையும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னது வந்து 98ல் இல்ல 2004 தோத்த பிறகு சொல்லு. 98ல் பாஜக கூட்டணி விட்டு வெளில வந்தாங்க, ஆட்சியை கவுத்தாங்கல்ல 13 ஆட்சியை. அப்ப சொன்னது என்னன்னா நான் இனிமேல் எந்த காலத்திலையும் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. 2004 வச்சாங்க, 99ல் வைக்கல. 99ல் மூப்பனாரோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. 2004 மறுபடியும் வச்சாங்க. இதில் அரசியல் நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் எப்போ யாரோட கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் எடப்பாடி சொல்கிற ஒரு விஷயம் கரெக்டு. கூட்டணிக்கும் கொள்கைகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்தந்த நேரத்தில் தேர்தலில் எப்படி வெற்றி பெற முடியுமோ, யார் கூட சேர்ந்தா வெற்றி பெற முடியுமோ அதுக்கு வைக்கிறது தான் கூட்டணி. அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுடைய கொள்கை கூட்டணி அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போதும் உண்மையாக இருப்போம் அதெல்லாம் அவசியமே கிடையாது. இந்த தேர்தலில் போட்டி போட்டோம், உங்களுக்கும் பலன் இருந்தது, எங்களுக்கும் பலன் இருந்தது. இந்த இல்லை உங்களுக்கும் பலன் இல்லை, எங்களுக்கும் பலன் இல்லை, அடுத்த தேர்தல் வேறு கூட்டணி அமைச்சா பலன் இருக்குமா, அந்த பாயிண்டில் பார்த்துன்னு போனீங்கன்னா பெட்டர். தவிர மற்றபடி நீங்கள் வந்து முதுகில் குத்திட்டான், மார்பில் குத்திட்டான், துரோகி அது இது சொல்கிறது அர்த்தம் கிடையாது. ஆனால் உண்மையில் அதாவது திமுக காங்கிரஸுடன் கூட்டணி வச்சிருக்க வரைக்கும் பயங்கரமாக குடைச்சல் கொடுத்தா, அவங்களும் பொறுத்த வரைக்கும் இன்று காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருப்பது காரணம் தமிழகத்திலிருந்து வந்த 10 MP தானே. அப்படி இருக்கிறப்ப இவங்க விலகி இருக்கணும்ன்ட்டு அதே மாதிரி இப்போ விலகிட்டாங்க. அப்போன்னா பாஜக மென்மையான போக்கு கையாளுமா திமுக மேலே?
பாஜக நேச்சுரலி மென்மையான போக்கை தான் கையாளும். திமுக அது கூட நெருக்கமாக போகுமான்னு நமக்கு தெரியாது. பாஜக என்ன பண்ணும், இதுக்கு 22 எம்பி இருக்காங்க லோக்சபாவில், 10 ராஜ்யசபா எம்பி இருக்காங்க. இப்போ அடுத்த 3 வருஷத்தில் முக்கியமான பல மசோதாக்கள்லாம் வரும். அந்த இதெல்லாம் மறுவரையறை எல்லாம் தொகுதி திருப்பி கொண்டு வர போறாங்க மழைக்கால கூட்டத்தொடர்ல. அதெல்லாம் வரப்போறது இல்லை, அதெல்லாம் தோத்து போயிடுது இல்லை. உங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் தோத்து போச்சு இல்லை, அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வருவாங்க இல்லையா. அப்போ கொண்டு வந்தால் வந்து திமுகவுடைய நிலைப்பாடு முக்கியம் இல்லை. அப்போ காங்கிரஸுக்கே வந்து இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை, அது காங்கிரஸுக்கே முக்கியம். எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கே வந்து முக்கியமான விஷயம்னா, இதுவரையும் வந்து 22 எம்பிக்கள் 10 ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து சாலிடாக ஒரு ஆதரவாக இருந்தாங்க. இப்போ காங்கிரஸுக்கே வந்து இவங்க ஆதரவு இல்லாத போது கஷ்டம்தான். இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னு நான் வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்தியா கூட்டணிக்கு வந்து இவங்களோட பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இழந்தது வந்து ஒரு இழப்பு தான் இந்தியா கூட்டணிக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு தேசிய கட்சி நம்ம கூட கூட்டணி இல்லைன்னு இவங்களுக்கு ஒரு இழப்பு இருக்குது. ஆக்சுவலாக 2 பேருக்குமே இழப்பு இருக்குது, இவங்களுக்கும் இழப்பு இருக்குது, அவங்களுக்கும் இழப்பு இருக்குது. சரி, நம்ம இத்தனை வருஷ காலம் நம்ம கூட இருந்தோம், 2004 ஒன்றா இருந்தோம், நம்மளை கைவிட்டுருக்க வேண்டாம், நம்மளை முதுகில் குத்திட்டாங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா அதுதான் அரசியல். அந்த அரசியலை எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் திமுகவோட வேலையாக இருக்க முடியும் ஆக்சுவலாக. அப்போனா இப்போ வேற செந்தில் பாலாஜி மீதும் நேரு மீது இடி கேஸ் இதுன்ட்டு, அப்போனா இதை அமுக்குவதற்கு மறைமுகமாக பாஜகவோடு ஒரு இது வச்சுக்கவங்களா இல்லை கூட்டணிக்கே போயிடுவாங்களா? அதாவது பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி தள்ளுறது காலத்தை. இப்போது எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் பல பேருக்கும் அதிமுக மாஜி மந்திரிகள் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது. எங்கேயாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள வந்தானா? இல்லை, வரவே இல்லை, பேசாமல் தான் இருக்கான். ஆனால் நேரு விஷயத்தில் என்ன பண்ணுறான், டிவிஎஸ்சியை கேஸை பதிவு பண்ணுன்றான். இப்போ கேஸை பதிவு பண்ணுறானுங்க, பண்ணிட்டானுங்க. அருண் வந்து பண்ணிட்டார் வச்சுக்கோங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த எஃப்ஐஆர் வச்சு இடி உள்ளே வருவான். இடி கூப்பிட்டுருப்பான், நேரு வந்து ஆஜரான்னு கூப்பிட்டுருவான், 2 தடவை கூடுவான், 3வது அரெஸ்ட் பண்ணுவான். செந்தில் பாலாஜி இப்போ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் மேலேயும் கூப்பிடுவாங்க. அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் ஒரு 3 மாதம் 4 மாதம் 2 மாதம் இருந்துட்டு வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கோமா, இதெல்லாம் அவங்க தான் தீர்மானிக்கணும். இல்லை நம்ம ஒரு மாதிரி சாஃப்டாக வந்து பாஜகவோட டீல் பண்ணிக்கலாம், நம்ம இதெல்லாம் தடுக்கலாம், பாஜக வாஷிங் மிஷினில் உள்ளே போயிட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறதும் செய்வாங்க, சொல்ல முடியாது. திமுக ஸ்டாலின் அவர் அந்த இதுவும் நடக்கும் சார். இது கேஸ் எல்லாம் உள்ள ஜெயிலுக்கு போகிறது விஷயம்லாம் இருக்குல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் சும்மா இருக்க மாட்டான்ல. ஆமாம், அவன் நீங்கள் அதிமுக ஆட்கள் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல, பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க மேலே டிவிஎஸ்சி 8-9 கேஸ் இருக்குது, எதுலேயுமே இடி கண்டுக்கல. ஆனால் இதில் வந்து திமுக பழி வாங்குறதுக்கு ஒன்று பண்ணாங்கன்னு என்ன, துரைமுருகன் மேலேயும் கேஸ் பழி வாங்குறதுக்கு ஒன்று பண்ணாங்க வச்சுக்கோங்க. மூர்த்தி மேலேயும் இது எல்லாம் இல்லை, நிறைய இருக்குது. இல்லை, நாங்கள் அதாவது இதை வந்து நம்ம ரொம்ப டெலிகேட்டான விஷயம். பாஜக வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு பயந்துட்டு திமுக அங்கே போயிடும், ஒரு பாஜகவோட சாஃப்டாக டீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறத விட, பாஜகவும் வந்து ரொம்ப நெருங்கின மாதிரி காமிச்சிக்காது, திமுகவும் ரொம்ப நெருங்கின மாதிரி காமிச்சிக்காது. ஆனால் ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அரசியலில் வந்து நீங்கள் எதையுமே ரூல் பண்ண முடியாது. அடுத்த 3 வருஷம் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இப்போ எப்படி எடப்பாடி பிரச்சனை இல்லாமல் இருக்கார் ஜாலியா, ஆமாம், எப்படி வேலுமணி பிரச்சனை இல்லாமல் இருக்கார் ஜாலியா, அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு எப்படி, அதுக்கு என்ன வழி, அதை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலும் ஆட்சியில் இல்லை, மாநிலத்தில் ஆட்சி போயிடுச்சு. எடப்பாடி மாதிரி தான் இப்போ அவரும் இருக்கார். ஆமாம், எடப்பாடி மாதிரி தான் இருக்கிறார். அப்போனா இது நீங்கள் சொல்கிற மாதிரி மறைமுகமாகவோ இல்லை கூட்டணிக்கு போயிட்டு இல்லை, மறைமுகமானதை விட, அதாவது இப்போது பார்லிமெண்ட்டில் ஒரு ரெசல்யூஷன் வருது வச்சுக்கோங்க, பாஜகவால் ராஜ்யசபாவில் நம்பர்ஸை தட்ட முடியல, இவங்க வெளிநடப்பு பண்ணாங்க வச்சுக்கோங்க, ஈஸியாக அது நிறைவேறிடும் தீர்மானம். அது இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு வந்துடும் அது. அதனால் இது மாதிரிலாம் பண்ணக்கூடிய, அது வந்து மறைமுகமான விஷயம் தானே இது. ஆமாம், அதனால் இது வந்து இந்தியா கூட்டணிக்கும் நஷ்டம்தான். திமுகவை இழந்தது வந்து பார்லிமெண்ட்டில் சேர்ந்து இதுவரையும் போராடிந்தாங்க, அந்த ஒரு கோஆப்ரேஷன் இனிமேல் கிடைக்காது, அது எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், இப்போ தனியாக பார்லிமெண்ட்டு எங்களை தனியாக பிரித்து வேற இடத்துல உட்காருங்க, இந்தியா கூட்டணி உட்காருங்கன்னு அதுவும் ஓகே பண்ணிட்டாரு. ஓம் பிர்லா ஓகே பண்ணிட்டாரு இல்லை. ஆமாம், வேறு இடத்துல உட்கார வச்சுருவாங்க. எப்படி அவங்க கூட போய் உட்கார முடியும்? அவங்களுக்கு நேர் எதிராக களமாடுறாங்க. இப்போ இவங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன், இந்த அரசியலை வந்து நீங்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் ரொம்ப சென்சேஷனாகவும் எமோஷனாகவும் எடுத்துக்கூடாது. இந்த சூழலில் காங்கிரஸுக்கு இது பெட்டர் ஆப்ஷனாக அவங்க போயிட்டாங்க சார். அதிகாரத்தில் பங்குன்றது அவங்களுடைய பெரிய விஷயம் சார் அவங்களுக்கு. அதனால் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல. சரி, ரைட்டு, இந்த சமயத்தில் போயிட்டாங்க, பார்க்கலாம் பின்னாடி பாலிடிக்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, நம்ம இந்த 3 வருஷம் எப்படி ஓட்டுறதுன்னு தான் திமுக நினைக்கணும். ஆக்சுவலாக அவங்க எப்படி பிரச்சனை இல்லாமல் போகிறது தான் திமுக நினைக்கணும். அப்போனா இவர் இப்படியே இருந்த 2029 பாராளுமன்ற தேர்தலில், அதாவது 2022 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி எப்படி தனித்து விடப்பட்டு அப்படி தானே தனித்து விடப்படுற பிரதமர் வேட்பாளர் யாரும் இல்லை. அப்போனா அதுவும் பெரிய இழப்பு தானே ஏற்படும். இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அங்கே தான் அரசியல் மறுபடியும் விளையாடும்.
அடுத்த 3 வருஷத்தில் விஜய் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சிபியோ சிபிஎம்மோ விசிகாவோ ஐயூஎம்எலோ விஜயோட ஏதோ ஒரு ஆக்ஷன்னால அவங்க வந்து கோவப்பட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, இல்லைன்னா மறுக்க முடியாது. அப்போது 29 தேர்தலில் இருக்கும்போது என்ன மாதிரி கட்சிகள்லாம் அவைலபிளாக இருக்குது கூட்டணிக்குன்னு அப்போ தான் தெரியும் நமக்கு. இப்போது ஆஸ் சச் இன்னைக்கு தேதியில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி தேதியில் நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். ஆக்சுவலாக இன்றைக்கி தேதியில் விசிகா உங்க கூட இல்லை, இன்றைக்கி தேதியில் ஐயூஎம்எல் உங்க கூட இல்லை, சிபிஐ சிபிஎம் உங்க கூட இல்லை, நீங்கள் தனித்து நிற்கிறீங்க. இந்த நிலைமையில் என்ன பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? விஜய் கவர்மெண்ட் எடுத்து நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ, பிளவுவாத அரசியல் மதவாத அரசியல் அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதையும் தாண்டி இந்த 3 வருஷம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது மத்திய அரசால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்த விதமான மறைமுகமான நடவடிக்கைகள் எடுக்கிறீங்கன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதாவது இல்லைப்போனா இப்போ வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த இந்தியா கூட்டணி உடைய கூட்டம் நடக்குது டெல்லியில். ஆனால் எதிரில் அந்த கூட்டம் நடைபெற இடத்துல போஸ்டர் ஒட்டி இருக்காங்க சார். உதயநிதி இருக்கிறாரு, அதில் மம்தா பானர்ஜி இருக்கிற, சரத்பவார் இருக்கார், ஒரு துரோகி ராகுல் காந்தி ஒரு துரோகி அப்படின்ட்டு ஒட்டிருக்க. இவ்வளோ தூரம் ஏன் காண்டு ஆயிட்டு ஸ்டாலின் இருக்கிறாரு? ஏன் அவங்க திமுகவில் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே நடந்த இளைஞரணி கூட்டத்தில் என்ன சொன்னார் உதயநிதி, என்ன பேசினார்? இனிமேல் காங்கிரஸை வந்து நம்ம சேர்க்கவே கூடாது, அவங்களோட கூட்டணியிலே சேரக்கூடாது, இனிமேல் காங்கிரஸோட எந்த உறவும் கிடையாதுன்னு தானே உதயநிதி பேசினாரு. உதயநிதி ஆமாம். அதனால நான் என்ன சொல்கிறேன், அவங்க போயிட்டாங்க, போனதை விடுங்க. நீங்கள் அடுத்த கட்டமாக பாருங்கள். இப்போ காங்கிரஸை நீங்கள் திட்டினா போது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. காங்கிரஸ் இன்றைக்கி நாட்டிலே பெரிய எதிர்கட்சியாக இருக்குது. 99 பேர் வந்துட்டு இருக்கான். பார்லிமெண்ட்டில் அவன் தான் பெரிய கட்சியாக இருக்கான். இப்போ உங்களுக்கு உங்கள் பாலிட்டிக்ஸை பாருங்கள். நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி விட்டு நீங்கள் வெளில வந்துட்டீங்க. இனிமேல் இஷ்யூஸ் பேரில் நீங்கள் இதை எதிர்கட்சியோடு சேர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இப்போ போய்ட்டு காங்கிரஸை வந்து நீங்கள் துரோகின்னு சொல்லி என்ன அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் வந்து தேவையற்ற வேலை ஆக்சுவலாக. சார் இல்லைப்போனா மோடியை குளிர்விக்கோசரம் ஒரு 3வது அணி மாநில கட்சிகள் சேர்த்து ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் அதை உருவாக்கலாம் இல்லை? அதுக்கான சான்ஸு இமீடியட்டாக இருக்கிற மாதிரி தெரியல சார். ஏன்னா இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. மம்தா பானர்ஜி கலந்துக்கிறாங்க. நம்ம இவர் உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் கலந்துக்கிறாரு, தேஜஸ்வி கலந்துக்கிறாரு, உத்தவ் தாக்கரே கலந்துக்கிறாரு, எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் தெரியும் இந்த 3வது அணின்றது ஓட்டை பிரிக்கிற மாதிரி ஆகிடும், அது பிஜேபிக்கு அட்வான்டேஜ்னு தெரியும். ஆனால் அந்த இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு நிறைய பொறுப்பு. ஆனால் ஸ்டாலின் வரைக்கும் திமுகவுக்கும் எப்படியாவது ராகுல் காந்தி பிரதமர் ஆகக்கூட அந்த வேஞ்சஸில் தானே சார் இருக்கு. அப்படி இருக்க 3வது கூட்டணி அகில இந்திய அளவில் உருவாக்க ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல. 3வது அணி அமைஞ்சா அது ஓட்டை பிரிச்சு பிஜேபிக்கு தான் அட்வான்டேஜ். ஆமா, அதை செஞ்சுட்டு போறாரு. தம் மீது எந்தவித சிபிஐ எந்த ஒரு என்கொயரி இல்லாம தப்பிக்கிறதுக்கு அது ஒரு இது பண்ணலாம்ல. 3வது அணினா இவர் கூட யார் வருவா? அவங்க யோசிக்க மாட்டாங்களா? சார் இங்க ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரு, ஒரிசால இவர் இருக்க, நவீன் பட்நாயக் இருக்கு, பிஜு பட்நாயக் இருக்கு, மம்தா பானர்ஜி இருக்காரு. அவங்களாம் வரணுமே. அவங்களாம் திமுகவோட வரணுமே. 3வது அணி அமைக்கிறது தேஜஸ்வி யாதவ் இருக்கிறாரு. அவங்களாம் 3வது அணி அமைக்க வரணுமே சார். அவங்க சிவசேனா இருக்கிறாரு, சரத்பவார் இருக்கிறாரு. இல்ல ஒரு விஷயம், இன்னைக்கு நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் தான் பெரிய பார்ட்டி. அதுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. எதிர்கட்சிகளை வந்து அரவணைச்சிட்டு போகிறதுல ஒரு பொறுப்பு இருக்குது. சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, திமுக இந்தியா கூட்டணியில் இருக்குன்னு தான் சொல்கிறார். ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு இருக்கணும் தான் விருப்பம் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் இங்கே லோக்கல் லெவலில் அப்போது சிபிஎம் கூட தான் என்ன சொல்கிறாங்க, கேரளாவில் நீங்கள் பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்கன்னு காங்கிரஸ் சொல்லுது. சிபிஎம் கேள்வி கேட்கலாம், நீ அப்படி எப்படி சொன்ன, நீ அதுக்கு சொல்லுன்ட்டு அந்த மீட்டிங்கில் வந்தாலும் ஒரு சொல்ல முடியாது அந்த விஷயம். அதனால் இப்போ என்ன தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி கூட்டணியில் காங்கிரஸ் இப்படி பண்ணிட்டுன்றதுக்காக நீங்கள் வந்து காங்கிரஸை வந்து துரோகின்லாம் திட்டலாம். அதுக்கு நீங்கள் ரீஜனல் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணி காங்கிரஸ் இல்லாமல் அது எப்போ வரும்னா, காங்கிரஸ் வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகிற லெவலில் இல்லைன்னா தான் வரும். அது ஆக்சுவலாக காங்கிரஸ் வந்து எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்கேன்னா, அதுதான் வந்து இந்தியாவில் வந்து நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு பார்ட்டியாக இருக்குது. அதுதான் மாநில அளவில் இருக்கிற கட்சிகளை அரவணைத்து கொண்டு போகணும். அதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. மற்ற கட்சிகளை விட காங்கிரஸுக்கு வந்து மோடியை எதிர்க்கிறதுல பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த இடத்துல ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, திமுக மாதிரி கட்சிகளையோ சிபிஎம் மாதிரி கட்சிகளையோ அவங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து பண்ணுறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அவர் வந்து மோடியை எதிர்க்கிற ஆட்களே எதிர்க்கிறாரு தெரியல. அதனால் அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு கேம் விளையாடுறீங்க, அது திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க லோக்கல் லெவலில் அது இருக்கலாம். இப்போ ஆல் இண்டியா லெவலில் வந்து மோடியை எதிர்க்கிறதுல வந்து காங்கிரஸ் தான் தலைமை வைக்குது அப்படின்னா முக்கியமான கட்சியாக இருக்குன்னா, இவங்க திமுக என்ன நினைக்கிறாங்க, நமக்கு துரோகம் பண்ண இந்த காங்கிரஸோடு நம்ம போய் சேர வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய பாயிண்டில் அவங்க கரெக்டாக இருக்கலாம்.
காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம லோக்கல் லெவலில் சில அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கோம், நம்ம அதை வந்து எப்படி திமுக தவறாக எடுத்துக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் திமுக என்ன நினைக்குது, இல்லை நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் தனியாக விலகிருங்க, எந்தெந்த இஷ்யூஸில் ஆதரிக்கணுமோ ஆதரிங்க எதிர்கட்சிகளை. அவங்களே சொல்லியிருக்காங்க திமுகவே, அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளை எழுப்புகிற பல விஷயங்களை நாங்கள் வந்து ஆதரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை பண்ணால் தமிழகத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, அது மாத்திரம் எதிர்ப்பு தெரிவித்து இது மீதிக்கெல்லாம் நீங்கள் சொல்ல மாதிரி வெளிநடப்பு செஞ்சுட்டு கூட அந்த ஓட்டெடுப்பு கலந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜக அரசு என்னென்ன மாதிரியான விஷயங்களை அதுக்கு எதிராக கொண்டு வந்தாங்களோ அதை மட்டும் எதிர்த்துட்டு மற்றதெல்லாம் சைலண்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மறுசீரமைப்பில் தொகுதி எண்ணிக்கை குறைஞ்சா அதுக்கு குரல் கொடுப்பாங்க. ஆமாம், வேணும்னா நீங்கள் சொல்கிற அது திமுக சொல்கிற அந்த மறுசீரமைப்பில் அதிகமான தொகுதி தமிழகத்துக்கு நாங்கள் இது நீங்கள் ஏன்னா அந்த பில்லு கொண்டு வரப்போ சில இதெல்லாம் வச்சாங்க திமுக, அது இல்லை அந்த பில்லில் இல்லை, அது இருந்தால் நாங்கள் ஆதரிக்க. அப்படின்னா இப்போ திருப்பதி மழைக்கால கூட்டத்தில் அது கொண்டு வந்தால் இப்போ ஆதரிச்சு ஒரு நிலைமைக்கு வர வேண்டிய இது தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னா தான் ஆதரிப்பாங்க. ஆமாம், அதான் அது அந்த மாதிரி ஏதோ தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வரலன்ற லெவலில் ஆதரிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸும் 29 MP இருக்கிறாங்க, அதுவும் உடஞ்சி போச்சு. அப்போ உடையல துணி அபிஷியலா உடையல, ஆனா 2 பிரிவா பிரிஞ்சு போயிருக்கின்ற பார்லிமெண்ட்ல அப்படி பிரிஞ்ச மாதிரி தெரியல. ஆமா சார், அப்படிதான் வரும். அப்படி இன்னும் வரல, அப்படி சொல்றாங்களே தவிர இன்னும் வந்த மாதிரி தெரியல. பட் ஆனால் அது ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, அந்த கட்சிக்குள்ள பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து திமுக அடுத்த 3 வருஷம் எப்படி தன்னுடைய அரசியலை எடுத்துன்னு போகிறதுன்னா ரீஜனல் லெவலில் தாவேக்காவை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணலாம், அங்கே சென்ட்ரல் லெவலில் வந்து சில தமிழ்நாட்டுக்கு விரோதமான விஷயங்களை எதிர்த்துட்டு மற்றபடி சைலண்டாக ஒரு பாலிடிக்ஸை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு அமைதியான ஒரு 3 வருஷம் பாலிடிக்ஸை கடத்தணும்னா அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு. அதாவது இப்போ 2026 பாஜகவுடைய எதிர்ப்பு எடுபடாமல் போயிடுச்சு. அப்படின்னா காங்கிரஸ் அவங்க பயங்கரமாக எதிர்க்கிற, அப்படின்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மாத்திரம் எதிர்ச்சிட்டு பாஜக எதிர்க்காமல் இருப்பாங்களா? சொல்ல முடியாது, அது அப்போ இருக்கிற சூழலை பொறுத்து இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணிகள் வித்தியாசமாக உருவாகிறதுனால அப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிலைமையில காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்காங்க. இன்னைக்கு லெவலில் பாஜக ஏற்கனவே பாஜக எதிர்த்து அவங்க பாலிடிக்ஸ் பண்ணாங்க, சித்தாந்த ரீதியில் திமுக எதிராக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அவ்வளவு சுலபம் கிடையாது பாஜகவோட வந்து திமுக நெருங்கி போகிறதுன்றது. அதில் பல சிக்கல்கள்லாம் இருக்குது. திமுக தன்னுடைய ஓட் பேங்கை இருக்கிற ஓட் பேங்கை இழந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் அமைதியாக சில போது இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்கலாம். சில போது அமைதியாக இருந்தீங்கன்னா பாலிடிக்ஸில் சில விஷயங்கள் நீங்கள் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போனா இப்பொழுது தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி இருதொலி கொல்லி எறும்பாக தான் இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு என்ன இப்போ ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறதுன்னு அவங்களுக்கே ஒரு குழப்பமாக இருக்கலாம். ஏன்னா யாரை சப்போர்ட் பண்ணுறது, நேஷனல் லெவலில் எப்படி நம்ம டீல் பண்ணுறதுன்றது இங்கே தனித்து விடப்பட்டு இருக்காங்க, அங்கேயும் தனித்து விடப்பட்டாங்க கிடையாது, அங்கேயும் தனித்து விடப்பட்டாங்க. ஆமாம், ஆனால் பார்லிமெண்ட்டில் பெரிய பார்ட்டியாக இருக்காங்க காங்கிரஸ்க்கு அடுத்தபடியாக. அப்போ இவங்களுடைய ரோல் முக்கியம். இந்தியா கூட்டணி இதை இழந்திருக்காங்கன்றது முக்கியம், இந்தியா கூட்டணிக்கு இந்த சப்போர்ட் கிடைக்காதுன்றது முக்கியம். அப்போ இந்தியா கூட்டணிக்கு ஒரு இழப்பு இருக்குது, திமுகவுக்கு ஒரு இழப்பு இருக்குது. அதில் அப்போனா அவர் இனி வந்து எப்படி திரு ஸ்டாலின் நடவடிக்கை அதை பொறுத்து தான் திமுகவின் எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எப்படி மோடி என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறார், அது தமிழ்நாட்டை எப்படி பாதிக்குது, அதை வந்து எப்படி திமுக கவுண்டர் பண்ணுது, இல்லை வேறு ஏதாவது இந்தியாவை பாதிக்கிற மற்ற மாநில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை பொதுவான பிரச்சனைகள், அதில் எப்படி வந்து திமுக தன்னுடைய அணுகுமுறையை வைக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.